உதயநிதி காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் காவல்துறை இப்படி தான் கேட்பாங்களா? என்ன கலர் சார் வண்டி? சார் வண்டியில் நம்பர் இருக்கா சார்? என்ன மாடல் சார் கேட்பீங்களா? இல்லை சார் நம்பர் பிளேட்லாம் இல்லை சார். ஆட்சியில் எப்படி நம்பர் பிளேட் வச்சு ஓட்டுமா? சரி ஓகே சார். என்ன மாடல் சார்? திராவிட மாடல் சார். அப்போ வெட்ட தானே செய்வான். ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலருக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா இது 4வது தூணுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த துறை நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உட்காந்துட்டு முதல்வர் கொஞ்சம் கூட எந்த புரிதலும் இல்லாமல் காவல்துறையை நான் கண்டிக்கிறேன். என்ன கண்டிக்கிறேன்? வைத்தியகர்த்தனமாக இருந்தது. காவல்துறையை கண்டிக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை வேலை செய்ய வச்சுக்கிறது யார்? காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்காதீங்க, விட்டுருங்கன்ற அந்த துறை உங்களுக்கு எதுக்கு? உங்களால் ஹேண்டில் பண்ணாத துறையை நீங்கள் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஒரு நல்ல ஆள் கொடுத்துடலாம், பேசாமல் என்ன கொடுங்க கேட்குறேன். கொடுத்து பாருங்களேன். ஒட்டுமொத்த திமுக தூக்கி நல்லா இங்கே அட்ராசிட்டிலாம் அடங்கிடும். காவல்துறை எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி மாறும்ட்டு. ஏன்னா அவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்களை கசக்கி புழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி மாறிச்சு, ஒவ்வொருத்தர் டவுசனையும் காவல்துறையை கழட்டும். அவங்கள என்னை பின்தொடர்றாங்க, எங்கள் வீட்லேயே விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க, எங்கள் அப்பாட்டே விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லியும் காவல்துறை இந்த விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக இருந்திருக்காங்க. ரொம்ப மெத்தனம். ஏன்னா காவல்துறைக்கு அங்கேருந்து கட்டிங் போட்டுருக்கு கரெக்டாக. காவல்துறை கேட்காது என்னென்ன கேள்வி கேட்கல. என்ன கலரு, அவனுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எங்கே மச்சம் இருக்குது, என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கான், இது மட்டும் தான் கேட்கல. இன்னைக்கு திரும்ப பேட்டி கொடுத்துருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தியை வெளியில் வந்துருச்சுல. நாளைக்கு வேறு டாபிக் வரும். நாளைக்கு எவன் வீட்டில் அது இலம் விழுகும், அதை பற்றி பேசுவீங்க. இல்லை அதான் நடிகைக்கு ஒரு விஷயம் வைப்பீங்க, அதை பற்றி பேசுவீங்க. இப்படி மாறிக்கிட்டே போகுதுல. கருணாநிதியோடைய மகனையும் மருமகளையும் கைது செஞ்சீங்களே, எங்கே வச்சிருக்கீங்க? எடப்பாடி தவழ்ந்து போறாருன்னு சொல்லி உதயநிதி பேசுறாரு, நக்கல் மேரா பேசுறாரு. நல்லா நடந்துகிட்டு இருந்த பிள்ளையை தவறான சிகிச்சை கொடுத்து தவக்க வச்சது யாரு? தவறான சிகிச்சை முறையில் குழந்தைக்கு கையை கட்டுறது எப்படி? மரணம் நடந்துச்சு எப்படி? அப்போ ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஊனமாக்குறீங்க. இந்த பக்கம் அரசாங்கத்துறை நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெறியாளருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் ராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நாளைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கும் பாதுகாப்பு இருக்காது. அப்போ வெறும் ரவுடிசம் பண்றது மட்டும்தான் திமுகவுடைய மாடலா? இதான் திராவிட மாடலான்னு கேட்குறேன். வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்கள் மலத்தை எடுத்துகிட்டு போனீங்க. ஒரு பேண்டதை ஆராய்ச்சி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒத்து போயிருக்கு ஒத்து போகலன்னு சொல்கிறதுக்கு 1 வருஷம். அது கூட இப்போ ஒன்றும் இப்போ உறுதிப்படுத்தல, அதை கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் திமுக திராவிட மாடல்னா வீட்டுக்கு தட்டு கொடுத்து பேர சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். மிச்சம்லாம் பேண்டு கொடுங்க, நாங்கள் வச்சு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கு 1 வருஷம் ஆக்குவீங்களா? வெட்கம் இல்லாமல் நான் டெல்டா கரண்ட் பேசுகிறேன். ஷூவை போட்டு வயக்காட்டில் இறங்குறது, காங்கிரீட் போட்டு வயக்காட்டில் இறங்குறது. அந்த அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா அவருக்கு? வயலை எப்போ உழுகணும், எத்தனை வாட்டி தண்ணி பாய்ச்சணும், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விதை நெல் போடணும், விதை நெல் எத்தனை நாளில் வளரும், அதுக்கப்புறம் எப்போ நாற்றை மாறும், அந்த நாற்றை எப்படி மறுபடியும் பிடிங்கிட்டு எப்போ எத்தனை வாட்டி நடணும், அதுக்கப்புறம் எப்போ களை எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்போ கருது இருக்கணும், எப்போ களத்து மேட்டு கொண்டு வரணும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை அரிசி வரும்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால்? ஒரு மயிரும் தெரியாது. ஆனால் டெல்டாக்காரன் கரெக்டா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? இதை நம்ம பத்திரிகையாளர்களை பார்த்து நான் தான் உங்களை கேட்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாதுகாப்பாக இருக்கீங்களா? உசுரெலாம் இன்னும் இருக்குல்ல? பரவாயில்ல. சரி, நாட்டு நிலைமை அப்படி தான் போயிட்டு இருக்கு. சொல்லுங்கள் சார். திருப்பூர் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகி இருக்கு. இந்த விவகாரத்தில் அந்த செய்தியாளர் 2 நாட்களாகவே காவல்துறையிட்ட ஃபோன் பண்ணி தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு என்னை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்கள் வர்றாங்க, என்னை பின்தொடர்றாங்கங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அவர் வெட்டப்படுற கடைசி நிமிடம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அந்த ஆடியோலாம் வெளியாகி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இங்கே மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற விமர்சனம் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவகாரத்தை, அதுவும் ஒரு குறிப்பாக செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை, என்னை ஸ்கெட்ச் போடுறாங்க, என்னை துரத்த வராங்க, என்னை வெட்ட வராங்கன்னு சொல்லி உதயநிதி ஒரு ஃபோன் பண்ணான்னு வச்சுங்க. உதயநிதி காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் காவல்துறை இப்படி தான் கேட்பாங்களா? சார் என்ன கலர் சார் வண்டி? சார் வண்டியில் நம்பர் இருக்கா சார்? என்ன மாடல் சார் கேட்பீங்களா? நான் கேட்குறேன். உதயநிதி இப்படி பதறிட்டு ஃபோன் பண்ணுறாரு. சார் வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கா சார்? இல்லை சார் நம்பர் பிளேட்லாம் இல்லை சார். ஆட்சியில் எப்படி நம்பர் பிளேட் வச்சு ஓட்டுமா? சரி ஓகே சார். என்ன மாடல் சார்? திராவிட மாடல் சார். அப்போ வெட்ட தானே செய்வான். முடிஞ்சா இதுதான் நடக்கும். அப்போ திராவிட மாடல்னால் இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கே தவிர, ஒரு ஊடகவியலாளர் ஒரு அநீதியை இந்த அரசாங்கம் செய்யுது, அதை கண்டுக்காமல் காவல்துறை மௌனமாக போகுதுன்றது செய்தியாக ஒளிபரப்புனா நீ வெட்டுவேனாக்கா இது எவ்வளோ பெரிய அவலம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் முதல் செய்தின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே இங்கே யூடியூப்பில் இருக்கக்கூடிய சென்னையில் பகுதியில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் இதே மாதிரி திமுக நபர்கள் குண்டர்கள்
பாட்டில் வச்சு அடித்து அவனை கொலை செய்ய வந்தாங்க. உங்களுக்கு வேணால் பேரே சொல்கிறேனே, அம்சத்துன்ற பேர், அவர் பையன் பேர் அம்சத்து, சரிங்களா? அவனை அடித்தாங்க, அவனை கொலைவெறி தாக்குதல் செஞ்சாங்க. பல யூடியூப் நபர்கள் இங்கே தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய லெவலில் செய்தியாக வரல. இன்றைக்கு இது வந்து செய்தியாக வந்திருக்கக்கூடிய காரணம் வந்து அவனை வெட்டி கொலை செய்யறதுக்கான முயற்சி எடுத்தனால அந்த செய்தி வெளியில் வருது. அப்போது இன்றைக்கி ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளருக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா இது வந்து 4வது தூணுன்னு சொல்கிறோம் செய்தி, கரெக்டுங்களா? அப்போ அந்த துறை நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உட்காந்துட்டு முதல்வர் கொஞ்சம் கூட எந்த புரிதலும் இல்லாமல் காவல்துறையை நான் கண்டிக்கிறேன். என்ன கண்டிக்கிறேன்? வைத்தியகரத்தனமாக அல்லது காவல்துறையை கண்டிக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை வேலை செய்யாமல் வச்சுருக்கிறது யார்? இந்த பித்தலாட்டம் இருக்குல்ல, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டார்ல. காத்திருப்பு பட்டியலில் இப்போ காத்திருப்பு பட்டியலில் அவரை கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஆய்வாளரை. இதுக்கு மேலே என்ன அரசு தரப்பு நடவடிக்கை எடுக்கணும்? சரி, நாளைக்கு இதே மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு ஸ்கெட்ச் எடுத்து ரூட் எடுக்கிறானுங்க, வெட்டுறானுங்க, இதே மாதிரி தான் இருப்பீங்களா? உங்கள் ஆட்சியில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்கல்ல காவல்துறை தரப்பு. வெட்ட வந்தது எத்தனை நபர்? நம்ம தமிழ்நாடு காவல்துறையின அவ்வளோ ஊக்கையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் செயல்பட வேணாம் வச்சுருக்கீங்க? இது கள்ளச்சார விஷயம் நடந்துச்சுல, அப்போ செயல்பட விட்டீங்களா? செயல்பட விடல. 10 அவ்வளோ பேர் செத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அவ்வளோ வழக்கு பதிகிறீங்களே, எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா? நீங்கள் காவல்துறை கைகளை ஏன் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? அரசாங்கம் உங்களுக்கு வருமானம் ஒரு டாஸ்மார்க்கில் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களா? அவன் சொன்னது எத்தனை வண்டி வந்துச்சுன்னு சொன்னான். இனோவா வருது, ஓம்னி வருது, இது நம்ம மஹேந்திரா இது மாருதி கார் வருது, வரிசையாக ஒரு 4-5 கார் வருதுன்னா இத்தனை பைக் வந்துச்சுன்னா அப்போ 4-5 காரையும் ஒருத்தன் ஓட்டு வந்துருன்னா 2 பேர் தான் ஓட்டு வந்தாங்களா? எப்படி காலை விரிச்சுக்கிட்டே ஓட்டு வருவாங்களா 4-5 காரை? பைத்தியகாரத்தனமால ஏன் அவங்களை கைது பண்ணல? 2 பேரை கைது பண்ணி கேஸை திசை திருப்புறீங்க. இல்லை, மீண்டும் மேலும் உள்ள நபர்களை தேடிட்டு இருக்கணும் சொல்லுங்க. என்னடா தேடுறீங்க? எங்கே போயிடுவானுங்க அவனுங்க? உங்களை தாண்டி எங்கே போயிடுவாங்க? ஊர் முழுக்க இன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலமா? ஊர் முழுக்க சிசிடிவி இருக்குது, தெருக்கு சிசிடிவி இருக்குது. எப்படி இத்தனை நாள் உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் கேட்குறேன். தேடுறேன் என்ன கதை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஊடகவியலாளருக்கு இந்த பாதுகாப்பு இல்லாததுக்கான காரணம் என்ன? இவனை ஷபீர் அகமது இனிமேட்டு வாழ விடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க சார். ஆர்எஸ் பாரதியோடைய மகன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ பத்திரிகையாளரை வாழ விடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நடக்குதா? இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லவா? 11 மணிக்கு மணல் அல்லு, 11 மணிக்கு பதவி இருக்கிறோம், 11:05க்கு மணல் அல்லு. தடுக்கிற எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான், தடுக்கிற அதிகாரி இங்கே இருக்க மாட்டான்னு சொன்னீங்களா? விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்களா? இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி, திமுகவுடைய ஆர்எஸ் பாரதியோட பையன் என்ன சொல்கிறான்? ஷபீர் அகமது வாழவே விடக்கூடாது, பத்திரிகாரனை வாழ விடக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகாரனை வெட்டுறீங்க, விரட்டி என்ன கதை சொல்லிட்டீங்கன்ற? நீங்கள் வந்து காவல்துறையை கண்டிக்கிறன்றதெல்லாம் கதை மாரி சொல்லிட்டு நான் கேட்கணுமான்னு கேட்குறேன். ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு இல்லை, அந்த செய்தியை எப்படி திசை திருப்புறீங்க? உங்கள் ஆட்சியில் ஊடகவியலாளருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த செய்தியை திசை திருப்புறீங்க. கருணாநிதி மகள் வீட்டில் நடந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு அந்த பொண்ணை பற்றி தவறான செய்தி பரப்புறீங்க. அப்போ நீங்கள் எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி செய்தியை மாற்றுவீங்க. உங்களுக்கு அண்டா சொம்பு இருக்கக்கூடிய பையெல்லாம் வச்சுட்டு உங்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? பத்திரிகையாளன்ற நெறி தவறியே சில பேர் வந்து எந்திரிச்சு கை தட்டின கதையெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு பெரிய விஷயம், நம்ம அதை பற்றி வருவோம் அதுக்கப்புறம். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நெறியார்களை தாக்கக்கூடியது நான் கேட்குறேன். நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் ரவுடி பையில வளர்த்து விட்றீங்க, ரவுடி பையில கண்டிக்க மாட்டீங்க, அவனை வளர்த்து விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன செய்வான்? ஒரு எம்எல்ஏக்கு எதிராக அவன் களம் இறங்குறான்னு வச்சுங்க. சரி, ஒரு எம்எல்ஏக்கு இன்னொரு எம்எல்ஏக்கு ஆகலை, களம் இறக்கி விட்றாங்க அவங்கள, எம்எல்ஏ எம்பியை வெட்டுறான், அமைச்சரை வெட்டுறான். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதே மாதிரி 2 பேர் கைது பண்ணுவீங்களா? அப்போது வன்முறையை நீங்கள் வளர்த்து விடுவீங்க. அது வந்து தீ மாதிரி, இந்த மாதிரி ரவுடி பையில வளர்த்து விடுறது தீ. என்னைக்காக இருந்தாலும் பற்ற வச்சிட்டிங்கன்னா அதை வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அவனை வச்சு சில விஷயம் சாதிச்சுட்டான்னு வச்சிங்கன்னா நாளைக்கு இவனுக்கு எதிராக செய்தி போட்டதுக்கு எதிராக இந்த பத்திரிகையாளருக்கு எதிராக அவன் திரும்புகிறான்ல, ஆட்சியில் உள்ள நபர்களுக்கு அவன் எதிராக திரும்ப எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ரவுடி பையை உங்களை நோக்கி அறுவாலை தூக்கி வீசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முதல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பத்திரிகையாளரும், யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சரி, சேட்டலைட் சேனல் இருக்க பத்திரிகையாளரும் சரி, முதல்ல காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வேணும், ஒரு போலீஸ் கேளுங்க. பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு? கிடையவே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இங்கே சென்னையிலே தாக்கியிருக்காங்கன்னு எனக்கு சொல்ல முடியும், ஆதாரத்தோடு காட்ட முடியும், அந்த பத்திரிகையாளர் பேச வைக்க முடியும் என்னால். அப்போது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் போய் முதல்ல காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பாதுகாப்பில் ஒரு போலீஸ் கொடு, இல்லையா எங்களுக்கு துப்பாக்கி கொடு, எழுதி கொடுங்க. விஓக்கள் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு பாதுகாப்பில் துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பிச்சாங்களா? விண்ணப்பிக்கலையா? நீங்களும் போய் விண்ணப்பிங்க. இந்த செய்தியை முதல்ல கொண்டு போவோம், எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவோம். இதுதான் திராவிட மாடல், இந்த ஆட்சி மாதிரி தான் இங்கே நடக்குது. இப்படி தான் வந்து எல்லோரும் தாக்கப்படுறார்கள். ஒரு நீதிக்கு வந்து யாராவது துணையாக நிற்கிறவனை வெட்டுறீங்க, குத்துறீங்க. இதுக்கு வந்து காவல்துறை தன் கை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு முதல்வர் வந்து ஒரு நாடகம் போடி அவளை கண்டிக்கிறான்னாக்கா காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்காதீங்க, விட்டுருங்கன்ற அந்த துறை உங்களுக்கு எதுக்கு? உங்களால் ஹேண்டில் பண்ணாத துறையை நீங்கள் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஒரு நல்ல ஆள் கொடுத்துடலாம், பேசாமல் எனக்கு கொடுங்க கேட்குறேன், கொடுத்து பாருங்களேன். ஒட்டுமொத்த திமுகன்னு தூக்கி நல்லா இங்கே அட்ராசிட்டிலாம் அடங்கிடும். காவல்துறை வந்து எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி மாறும்ட்டு. ஏன்னா அவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்கள கசக்கி புழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி மாறிச்சு, ஒவ்வொருத்தன் டவுசரையும் காவல்துறையை கழட்டும் அவங்கள. புரியுதுங்களா? இப்போ இந்த விஷயத்த எல்லா ஊடகவியலாளரும் கண்டிச்சதை தாண்டி முதல்ல நீங்கள் போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பாதுகாப்பு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் விளையாடி துப்பாக்கி வேணும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த செய்தியை வந்து நம்ம கவர்னருக்கு அனுப்பலாம். நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்களா நீட்டுக்குன்ட்டு,
வாங்கி விற்கக்கூடிய கூட்டணி தலைவர்களுடைய எல்லாத்தையும் குப்பையில் கொண்டு போய் போட்டிங்களா, அவங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒட்டுமொத்தமாக சேகரித்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஜனாதிபதிக்கு, நான் அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் பிரதமருக்கு, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் கவர்னருக்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நீங்கள் வந்து இவ்வளோ அட்ராசிட்டி செஞ்சுக்கிட்டு தொடர்ச்சி நீங்கள் மக்களை கொண்டுறீங்க, வதச்சிங்க, இங்கே இருக்கக்கூடிய கனிமூல திருநீங்க, இயற்கை வளம் திருநீங்க, சாதி வன்மத்தை விட்டு நீங்கள் தொடர்ச்சி அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. பொறுத்து போனால் இன்றைக்கி வந்து ஊடக வேலைன்னு வெட்டுறீங்கனாக்கா இந்த ஆட்சி தேவையா? நான் சொல்லலை திமுக தவசம் பண்ணணும். ஏன் சொன்னேன்? இதுக்கு தான் அவன் நம்மளுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்மளே பேசாமல் இந்த ஆட்சிக்கு தவசம் பண்ணுறோன்னு வச்சுங்க, சரியா பெருமா இல்லையா? இப்போ காவல்துறையினுடைய அலட்சியத்தையும் இந்த நிகழ்வில் நம்மளை கண்கூடாக பார்க்க முடியுது அந்த ஆடியோவின் மூலமாக. இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்லும் பொழுதே என்ன கலர் வண்டி, என்ன விஷயம், எத்தனை பேர் வர்றாங்க, தமிழர்களா இல்லை ஹிந்திக்காரவங்களா, இப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த விஷயத்தில் வந்து 2 நாட்களாகவே வந்து ரொம்ப அவர் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்கார். எனக்கு வந்து என்னை பின்தொடர்றாங்க, எங்கள் வீட்லேயே வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க, எங்கள் அப்பாட்டே விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லியும் வந்து காவல்துறை இந்த விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக இருந்திருக்கான காரணம் நினைக்கணும். ரொம்ப மெத்தனம். ஏன்னா காவல்துறைக்கு அங்கேருந்து கட்டிங் போகுது போட்டிருக்கு கரெக்டாக. அதனால் வந்து எப்படி அவன் காவல்துறை கேட்காதுன்னு என்னென்ன கேள்வி கேட்கல? என்ன கலரு, அவனுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எங்கே மச்சம் இருக்குது, என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கான், இது மட்டும் தான் கேட்கல. மிச்சம் எல்லாம் கேட்டீங்க. ஒருத்தன் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி சொன்னாக்கா நீ வீட்டிலேருந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்றான். ஏன்னா வெளியில் வந்தால் தான் வெட்டுவேனே அவன் சொல்கிறான். புரியல அவனுக்கு. அது புரியாமல் நீ வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு வா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லெட்டர் கொடு, கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான, எவ்வளோ பெரிய முரணான விஷயம் அது. இல்லை, கடைசி நேரத்துலையும் பெட்ரோல் பங்கு உள்ள அந்த இடத்துல இருந்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வந்துட்டாங்க சார்னு சொல்லி கத்துற. அதுக்கும் அந்த போலீஸ் பூத்துக்கும் 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 500 மீட்டருக்குள்ளே தான் இருந்திருக்குன்னு உடனே வந்திருக்கலாம், உடனே வந்து காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் வரலனாக்கா திட்டமிட்டு சேர்ந்து செய்கிறாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதை வந்து இது மிகப்பெரிய தன்னிச்சை வழக்காக நம்ம அதை மாற்றணும். இதை வந்து நீங்கள் இதை எப்படி கடந்து போகக்கூடாது. இது காவல்துறை யாரெல்லாம் உடந்தையாக இருந்தீங்களோ இந்த மாதிரி ஒரு கொலைக்கு, ஏன்னா வந்து இன்றைக்கு உயிர் இருக்குது, ஆனால் அவனுடைய நோக்கம் வந்தது கொலை செய்வதற்கு, ஒருவேளை இறந்ததுனால வாய்ப்பு வந்து 100% இருக்குது. அப்போது இந்த வழக்கை வந்து வேறு நீங்கள் வந்து சிபிசிஐடி கைடில் மாற்றுங்க. புரியுதுங்களா? இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறையே தவறு செய்திருக்க வழக்கை தமிழ்நாடு காவல்துறையே விசாரித்தா சத்தியமாக நீதி கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சிபிசிஐடி கொடுத்தாலும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் தானே அதில் சிறப்பு அதிகாரிகள் கொடுங்க. சிபிசிஐடி எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வழக்கு அங்கே கொடுங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வழக்கை எடுத்து நான் எங்கே கொண்டு போகணும்னு சொல்லி அட்வொகேட்டை பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து மெத்தனமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது இப்படியே இது என்ன ஆகும் தெரியுங்களா? இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை 2 நாள் வந்து பேசிவிட்டு அடுத்து வந்து மனை மாற்றி அடுத்த நிகழ்ச்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு கருணாநிதியுடைய மகள் இருக்குல்ல, கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் செஞ்ச அட்ராசிட்டி, அந்த பெண்ணுக்கு எதிராக அவங்க போட்ட விஷயம்லாம் இருக்குல்ல. சரி, எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு அதை பற்றி யாருமே பேசலை, கவனிச்சிட்டிங்களா? இன்றைக்கி திரும்ப பேட்டி கொடுத்துருக்குறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி வெளியில் வந்துருச்சுல. ஊடகத்தில் செய்தி வருதே தவிர அந்த சம்பவத்தை குறித்து எந்த ஊடகவியாளர்களும் உட்காந்து அதிகமாக பேசலை. ஏன்னா இன்றைக்கி அடுத்த டாபிக் இதுவாயிருச்சு, நாளைக்கு வேறு டாபிக் வரும், நாளைக்கு எவன் வீட்டில் அது இலவு விழுகும், அதை பற்றி பேசுவீங்க, இல்லை அதான் நடிகைக்கு ஒரு விஷயம் வைப்பீங்க, அதை பற்றி பேசுவீங்க. இப்படி மாறிக்கிட்டே போகுதுல. கருணாநிதியுடைய மகனையும் மருமகளையும் கைது செஞ்சீங்களே, எங்கே வச்சுருக்கீங்க? கைது செய்யப்பட்டாச்சுன்னு செய்தி வந்துச்சே தவிர இது வரைக்கும் எந்த சிறையில் வைத்திருக்கீங்கன்னு செய்தி கொடுத்தீங்களா? எந்த ஊரில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களா? எதுவுமே சொல்லாமல் சொகுசாக நீங்களே கைது பண்ணிட்டேன்னு சொல்லி அறிக்கை மட்டும் வந்திருக்கேன். எங்கே இருக்குன்னு ஏன் செய்தி இப்போ சொல்லவே இல்லை? எந்த ஊடகத்தில்? ஆந்திரா பக்கத்தில் கைது செஞ்சுருக்கிறாங்கன்ற தகவலை செய்திகள் வாயிலாக வெளியில் அனுப்பியிருக்கிறாங்கல்ல. அதாவது அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் போயிருப்பாங்களாமா, இங்கேருந்து காவல்துறை கிளம்பி போகுமாம்மா, அதுக்குள்ளேயும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களாமா. செய்தி வந்து கசிஞ்சிருச்சான். எப்படி கசியும்? எப்படி கசின்னு கிடைக்கிறேன்? அப்போ வந்து பாஸ் நம்மளே காட்டிங் கொடுக்குறோம் கூட்டிங் கொடுக்குறோன்ற மாதிரி இல்லது, எப்படி கசியும்? அப்போ முதல்வர் வந்து தன் கட்டுப்பாட்டில் வந்து காவல்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்கல்ல, உங்களால் அந்த துறையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல, உங்களுக்கு தான் முடியலன்றீங்க. ஆட்சி அதிகாரத்தை வழி நடத்த துப்பு கிடையாது, பேசாமல் அதை வேறு யார் கையிலாவது கொடுங்கன்றேன். ஆனால் யார் கையில் திமுக நம்பி திருப்பி காவல்துறையை கொடுக்குறதுன்னு அது ஒரு பெரிய கேள்வியாகவும் இங்கே இருக்குது. எவன் ஒழுங்காக செயல்படுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் நல்லபடியாக செயல்பட்டோம் இந்த விஷயத்தை கொண்டு போயிடுவோன்ற மாதிரி. ஏன்னா துறைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத நபர்கள் கையில் இருக்கிறனால தான். அப்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப மெத்தனை போக்காக இல்லாமல் எதிர்க்கட்சிகள் இது நிச்சயமாக இதை எடுத்து பேசணும். ஏன்னாக்கா நாளைக்கு இதே அட்ராசிட்டிஸ் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை குறித்து திமுக விமர்சித்தாலோ, கூட்டணி கட்சிகள் நபர்கள் கூட்டணி விமர்சிக்கவே மாட்டாங்க, அவங்க முட்டு கொடுக்க சொல்லி பழகிட்டாங்க விடுங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சித்தாலோ நாளைக்கு இதே ரவுடி பயில வச்சு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிகளையோ நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே சாமானியனுக்கும் பாதுகாப்பு இல்லை, நெறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விஓக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இராணுவ வீரன் நம்ம நாட்டை பாதுகாத்து எல்லையில் இருந்த இராணுவ வீரனுக்கு பாதுகாப்பு இல்லை. இதே மணல் திருடை தடுப்பதற்காக கேள்வி கேட்ட நபரை வெட்டினீங்க. யார் தான் நீங்கள் மிச்சம் விட்டு வச்சுருக்கீங்க? இந்த ஆட்சி காலத்தில் யாரை மிச்சம் விட்டு வச்சுருக்கீங்க? அதாவது ஒரு துறையை சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே அரசாங்கம் சார்ந்த எல்லா துறையும் போராடிட்டு கிடக்கான், மக்கள் ஒரு பக்கம் போராடி கிடக்கான். இவர் வந்து எடப்பாடி தவழ்ந்து போகிறாருன்னு சொல்லி உதயநிதி பேசுகிறார், நக்கல் மேராக பேசுகிறாரு. நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிள்ளையை தவறான சிகிச்சை கொடுத்து தவக்க வச்சது யார்?
பாதம் அகற்றப்பட்டு காவல்துறையை வந்து காவல்துறை சார்ந்த ஒரு அவருடைய மகளுக்கு தானே பாதத்தை எடுத்துட்டீங்க. தவறான சிகிச்சை முறையில் குழந்தைக்கு கையை கட்டுறது எப்படி, மரணம் நடந்துச்சு எப்படி? அப்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஊனமாக்குறீங்க. இந்த பக்கம் அரசாங்கத்துறை நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெறியாளருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் ராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நாளைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கும் பாதுகாப்பு இருக்காது. அப்போ வெறும் ரவுடிசம் பண்ணுறது மட்டும்தான் திமுகவுடைய மாடலா, இதான் திராவிட மாடலான்னு கேட்குறேன். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருந்துச்சா? நான் என்ன சொல்கிறேன், கொலை செய்வது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். இது நடக்காமல் இருந்துச்சானா இது என்ன கேள்வி? எனக்கு புரியவே இல்லை. கொலை செய்வது எப்படி நம்ம வந்து நடக்காமல் இருந்துச்சு சாதாரண விஷயம் மாதிரி கலந்துட்டு இருப்பீங்க. இரண்டு கட்சிகளுடைய தவறாக தானே இதை பார்க்க முடியும். ஏன்னா 2 ஆட்சிகளும் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை சரியான முறையில் கடந்த ஆட்சியில் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அது குறைவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நான் இன்னைக்கு கொலை செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு எதிர்கட்சிக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நடക്കുന്നത് நடக்கலையானாக்கா நீங்கள் எப்படி சொல்றீங்க? அந்த அப்போ புள்ள பெற்றுக்கலையா, இப்போ புள்ள பெற்றுக்காமல் இருக்கான்ற மாதிரி இருக்குது. பெற்றுக்காமல் போகாது ஓம் பிரச்சனை. நான் சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி அபாயகரமாக இருக்குது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை போயிட்டு இருக்குல்ல. இப்போது ரொம்ப சிம்பிள், வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மலத்தை எடுத்துகிட்டு போனீங்க. ஒரு பேண்டதை ஆராய்ச்சி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒத்து போயிருக்கு ஒத்து போகலன்னு சொல்கிறதுக்கு 1 வருஷம். அது கூட இப்போ ஒன்றும் இப்போ உறுதிப்படுத்தல, அதை கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் திமுக திராவிட மாடல்னா வீட்டுக்கு தட்டு கொடுத்து பேர சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். மிச்சம்லாம் பேண்டு கொடுங்க, நாங்கள் வச்சு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கு 1 வருஷம் ஆக்குவீங்களா? எப்படி ஒரு விஷயத்தை கடத்தி கொண்டு போகிறாங்க உங்களுக்கு புரியுதா? அதுக்காக சொல்கிறேன், எப்படி ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்கிறது, மடைமாற்றுறதுன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தொடர்கதையாக இப்படி ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டிங்கன்னா யாருக்கு தான் இங்கே பாதுகாப்பு? அப்போ திமுக செய்யக்கூடிய அட்ராசிட்டியோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் நம்ம சொல்லவே கூடாதா? மணல் கொள்ளையை தடுக்கிறீங்கன்னு சொன்னாக்கா சவுக்கு சங்கரை கொல்ல போகிறேன்றீங்க. இந்த பக்கம் வந்து மணல் கொள்ளையை பற்றி யார் பேசினாலும் வெட்டுவேன்றீங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு எதிராக வந்து அரசாங்கத்துறை சேர்ந்த நபர் தானே விஓ, அவர் வந்து சொன்னார்னா அவர் வெட்டுறீங்க, காவல்துறை வெட்டுறீங்க. அப்போ நீங்கள் வெட்டுவது மட்டுமே உங்கள் கலாச்சாரம்னா ஏன் இந்த ஆட்சி முறையை நான் கேட்குறேன். எதுக்காக திமுகவை மறுபடியும் எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்குறேன். 40 நம்மதே நக்க போகிறேன்றீங்களே, என்ன சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். மறுபடியும் நீங்கள் ஜெயிச்சு மறுபடியும் எங்களை வெட்டுறது, குத்துறது, கொள்வது, இயற்கை மலை திருடுறது, விவசாய நிலத்தை பிடுங்கிறது, ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு வருவீங்க இல்லையா? இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை உங்களுக்கு என்ன விஷயம் போயிட்டு இருக்கு சொல்லுங்க பாப்பா. எவ்வளவு நாள் விமான நிலையத்தில் இப்போ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் போராட்டம். எத்தனை நாளாக போராடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அப்போ 500 நாட்களுக்கு மேலேனா கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கு பண்ண முடியும் சொல்லுங்க? 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிராமமே சேர்ந்து பல கிராமம் ஒன்று கூடி போராடிட்டு கிடக்கிறான், அறப்போர் நடத்திட்டு இருக்கிறான். அரசாங்கம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னாக்கா இது என்ன ஆட்சின்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் அப்பனுக்காக செலவைக்கிறதுக்கு 1 கிரவுண்டு சொந்தமாக காசு போட்டு வாங்க மாட்டீங்க, துப்பு கிடையாது உங்களுக்கு, கரெக்டாக? அடுத்தவங்களை ஆட்டத்தை போகிறது, செல்ஃபி போடுறது, இருக்கிறவன் இடத்தையெல்லாம் பிடுங்கிறது. ஏன் இவ்வளோ பெரிய பிடுங்கியா இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. அவன் இல்லைண்டா அது காலங்காலமாக அவன் அப்பன் தாத்தன் சம்பாரித்து கொடுத்து அவன் உருவாக்கி அவன் நமக்காக சோறை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், நமக்காக அரிசி உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கான். அதை வாங்கி பதப்படுத்துறதுக்கு குடோன் கிடையாது தமிழ்நாட்டில், மாவட்டம் தோறும் குடோன் கிடையாது. அதுக்கு வக்கில்லாத அரசாங்கம் நீ மாவட்டத்தோறும் ஏன் குடோன் கேட்குற, விவசாயம் பண்ணாதானே கிடைப்பேன்னு சொல்லிட்டு பிடுங்குற, கரெக்டாக? அங்கே யாரையாவது அங்கே ஆதரவு தெரிவித்து போனாக்கா போக விடுறது இல்லை, காவல்துறையை வச்சு தடுக்கிறது. எப்படி? எனக்கு புரியவே இல்லை. எதற்காக விவசாயிகள் போராடுறாங்கன்றது ஒரு முறை கூட யோசிக்காமல் நீ டெல்டாக்காரன்ற வெக்கம் இல்லாமல் நான் டெல்டாக்காரன் பேசுகிறேன். சூவை போட்டு வயக்காட்டில் இறங்குறது, காங்கிரீட் போட்டு வயக்காட்டில் இறங்குறது. அந்த அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா அவருக்கு? வயலை எப்போ உழுகணும், எத்தனை வாட்டி தண்ணி பாய்ச்சணும், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விதநெல் போடணும், விதநெல் எத்தனை நாளில் வளரும், அதுக்கப்புறம் எப்போ நாற்றை மாறும், அந்த நாற்றை எப்படி மறுபடியும் பிடிங்கிட்டு எப்போ எத்தனை வாட்டி நடணும், அதுக்கப்புறம் எப்போ களை எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்போ கருது இருக்கணும், எப்போ களத்து மேட்டு கொண்டு வரணும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை அரிசி வரும்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால்? ஒரு மயிரும் தெரியாது. ஆனால் டெல்டாக்காரன், கரெக்டாக? இந்த சாதனைலாம் செஞ்சதுக்கு வேணால் முச்சந்தியில் செலவிக்கலாமா? ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டுகிட்டே இருக்கீங்க, செலவு வச்சுருவோமா? முச்சந்தினா பொதுமக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்களா, அதனால சொல்கிறேன், வச்சுருவோமா? இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி முறை செய்து கொண்டு என் மக்களை தொடர்ச்சியாக கொண்டுகிட்டே இருக்கீங்களே, இது என்ன முடிவு? ஆட்சி தொடங்கின காலத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் போராடுறான். இப்போ இதுக்கு முடிவு, ஒரே முடிவு, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது மட்டும்தான். மீண்டும் எம்பியில் வந்து திமுககாரனை ஜெயிக்க வச்சிங்கன்னா திரும்ப நாய்க்கறி மேட்ரு பேசுவான், சனாதன மேட்ரு பேசுவான், கோமுத்தரான் பேசுவான், இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்குவான், மக்களை வாழ விட மாட்டான், பணத்தை கொண்டு போய் திட்டுவான், நம்மளை கொண்டு பணமாக்கிட்டு பணத்து கூட நீ ஒழிச்சு வைப்பாங்க. ஆனால் முதல்வர் வந்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு வெக்கமே இல்லாமல் பேசுவார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னு அதுவும் வெக்கம் இல்லாமல் பேசுவார். அடுத்த நாளே அவங்க எல்லாம் கோட்டு போட்டு அமைச்சர் பெருமக்கெல்லாம் வந்து நீர் தண்ணீர் அடித்தனாலே வடிந்து விட்டது, சென்னையில் தண்ணியே இல்லைனுமா, கரெக்டுங்களா? உங்களுக்கு வடிஞ்சதை பற்றி நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறீங்க? இப்போ மாற்றி பொய் சொல்கிறது, மாற்றி திருடுறது, மாற்றி அட்ராசிட்டி செய்கிறது. அப்போ மக்களை இப்படியே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருப்பேன்னா இந்த போக்கை மாற்றுவதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டீங்களே. ஏன் பரந்தூர் விமான நிலையத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக போராடுறாங்கல்ல, ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே வாய் திறக்கல? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, அண்ணன் வேல்முருகன் எல்லாருமே இருக்கிறீங்க. அவங்க போராடுறாங்க.
வேல்முருகனை தவிர வேறு யாரும் பெருசாக அதை கண்டிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் மௌனமாக கடந்து போயிட்டு எலெக்ஷன் வந்தோடனே ஒவ்வொரு பயிலாம் மாநாடு போடுறீங்க. ஒருத்தன் வா காவாலிடான்னு மாநாடு போடுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வாடை வீசிட்டா வீசலையா? நீ தமிழங்கிற அது தெலுங்கு பாட்டு போடும்போது அதுலேயும் தெலுங்கு பாடை தான் வீசுது. நீ என்னத்துக்கு இந்த வேஷம்லாம் போடுற? எனக்கு புரியவே இல்லை. நீ ஏதாவது ஒரு தான்ற இப்போது எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணீங்க? ஆளுக்கு ஒரு மாநாடு, கரெக்டுங்களா? மாநாடு போட்டு எங்களுக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த வேண்டியது, பிரியாணி போட வேண்டியது, சாராயம் போட வேண்டியது, எல்லாத்தையும் நிகழ்ச்சி நடத்திட்டு மாதம் க்ரௌட் இருக்குன்னு சொல்லி காட்டுட்டு சீட்டு பிச்சை எடுக்க வேண்டியது. இதுக்காக நீங்கள் கட்சி வச்சுருக்கிறீங்க? மக்கள் பிரச்சனையை பற்றி ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டீங்கன்னாக்கா நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிக்கிறதுனால என்ன நடக்க போகுது நினைக்கிறீங்க? என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி கட்சிகளால் நமக்கு என்ன லாபம்னு மக்கள் பார்க்குறானா இல்லையா? நான் வரேன் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு, நான் வச்சுக்கிறேன் உங்களை. கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய அட்ராசிட்டியும் சரி, திமுக செய்யக்கூடிய அட்ராசிட்டியும் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன். என் மக்கள் முன்னாடி நிச்சயமாக அதை எடுத்து வைக்க தான் போகிறேன். எடுத்து வைக்காமல் கடந்து போவதாகவே இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நேர்காணல் தொடர்பாக அந்த பேட்டி எடுத்த அந்த பத்திரிகையாளரை நோக்கி வந்து ஒரு கடுமையான முறையில், ஒரு கொச்சையான முறையில் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த விவகாரத்தை கண்டித்து பத்திரிகையாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் நக்கீரன் கோபால், அதே மாதிரி குணசேகரன் உட்பட பல்வேறு பத்திரிகையாளர்கள், என்ராம்லாம் கலந்துக்கிட்டாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து அல்லது என்ராம், நக்கீரன், அதே மாதிரி குணசேகரன், ஹசீஃப், இது மாதிரி பல்வேறு ஜேர்னலிஸ்ட் அனுபவங்கள் உள்ள எல்லா நபர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்தை வந்து மீண்டும் அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது, நக்கீரன் கோபாலுக்கு வந்து மீசை எந்தளவுக்கு பெருசாக இருக்கிற அளவுக்கு மூளை பெருசாக இருந்துருச்சுன்னா நேரம் நக்கீரன் வந்து ஒரு நல்ல சிறந்த பத்திரிகையாக இருந்திருக்கும். அதனால தான் இன்னும் வந்து அவருக்கு அது இல்லாதனால தான் இன்னும் ஒரு மஞ்சள் பத்திரிகையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் அவர் பேசுகிறாரு. அவருடைய பேச்சு முதல்ல சரியாதான்னு நினைக்கிறீங்க? மஞ்சள் பத்திரிகைனா என்ன பொருள் இருக்குது எனக்கு கேட்குறேன். மஞ்சள் பத்திரிகைனா அது ஒரு மாதிரி இந்த ஆபாசமான விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுற பத்திரிகைன்ற மாதிரி. இந்த கலைஞர் வந்து புத்தகம் எழுதினாரு, இந்த வாலிபு விருந்து, வெள்ளிக்கிண்ணம், நச்சுக்கிண்ணம் நிறைய எழுதியிருந்தாரு, வான்கோழி, அந்த மாதிரி அப்படி தானே சொல்ல வரீங்க? அந்த மாதிரி பத்திரிகைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, முதலில் வந்து ரெண்டு பேரையுமே கண்டிக்கணும். அண்ணாமலை ஒரு நெறியாளர்களை வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் பேசின விஷயம்ன்றது சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். குரங்க போல் தாவாதீங்கன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், 1000 வாங்கி 2000 வாங்கின்னு சொல்லி பேசின விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கு வந்து பல்லுபடாமன்னு சொல்லி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அதை மீண்டும் வந்து மன்னிப்பு கூந்தல் கேட்க மாட்டேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி வந்து நெறியாளரை பற்றி அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு நடுநிலையாக இருக்கிறோம்ன்ற விஷயத்தையே அவர் பொருள் கொள்ளாமல் நான் வந்து கரை வேட்டி கட்டாதான் திமுக காரன்னு திமுக மேடையில் ஏறி பேசினார். நீ அன்றைக்கே ஜேர்னலிஸ்ட்டுன்னு ஆகிப்போச்சா? இப்போ நீ அந்த கூட்டத்துக்கு வந்த? நீ தான் திமுக காரன்னு சொல்லிட்ட, அப்புறம் உனக்கு அங்கே என்ன வேலை? பிடுங்குற வேலையா? இந்த கேள்வி இயல்பாக வரும்ல. இன்னொரு பக்கம் அண்ணாமலை குறித்து வைகோட கேள்வி கேட்கும் பொழுது, யார் அந்த அண்ணாமலை, யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லி வைகோ பேசினார். அவர் வயது முதிர்னால தெரியாமல் போச்சா இல்லை வேறு ஏதாவது கோளாறான்னு தெரியல அவருக்கு. சரி, அதுக்கு வந்து உடனே நக்கீரன் கோபால் எந்திரிச்சு பயங்கரமாக கைத்தட்டி வச்சார். பார்த்தீங்களா, நீ பத்திரிகைக்காரன் தானே, நெறியாளர் தானே, இங்கே வந்து ஒவ்வொரு 1000 கட்சிகள் இருக்குது, 1000 கட்சிக்கு மாநில தலைவர்கள் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அந்தந்த தலைவர்கள் இருக்கும்போது அரசியல்வாதி, அவன் அரசியல்வாதியை நீ பார்க்கணுமே தவிர நீ பத்திரிகைக்காரன் இருக்கணுமே தவிர அவனுக்கு வாய்க்கா சண்டை இருக்கிற மாதிரி எந்திரிச்சு கைத்தட்டி ரசித்து எதுக்குன்னு ரசித்தேன்? அப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை, அவர் அரசியல்வாதியாக இல்லை, ரெண்டு பேருமே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது இந்த அநாகரிகமான போக்கு. இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நமக்கு இதுதான் வேலையான்னு கேட்குறேன். இங்கு பத்திரிகையாளர்கள் வெட்டப்படுகிறார்கள், இங்கு விஓக்கள் வெட்டப்படுகிறார்கள், இங்கே ராணுவ வீரர்கள் வெட்டப்படுகிறார்கள், என் மக்களை இங்கே வந்து கொன்று குவிக்கிறார்கள். சாராயத்தை கொடுக்குற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒழிக்கிறோம், மது ஒழிக்கிறோன்னு சொல்லிவிட்டு எங்கடா ஒழிச்சிருக்கேன்னா எல்லாம் திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க, திருப்பி தேவைப்படாமல் வித்துக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் கொல்ல போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்காம அவன் ஒரு பக்கம் போராட்டி கிடக்கிறான். ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுக்கும் போராட்டம் இல்லை. பெண்களுக்கு இங்கே கண்ணியம் இல்லாமல் மாநாட்டில் பெண்களை கூப்பிட்டு வந்து திமுக மாநாட்டில் அரைகுறை ஆட விட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. இது ஒரு பெருமையான விஷயமானு கேட்குறேன். இப்போ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை கூர்ந்து அண்ணாமலை கவனிக்காம இல்லது இந்த பிரச்சனையை வந்து பத்திரிகையாளர்கள் எடுத்து பேசணும். நீங்க ரெண்டு பேருமே என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்கிட்டு பல்லுபடாமன்ற, இங்கிட்டு ஒரு ஆள் வந்து கரைவெட்டி கட்டா திமுக காரன்ற. இன்னைக்கு நாட்டுக்கு தேவையா? நாட்டுக்கு தேவையான விஷயமா? அப்ப நீ ஜேர்னலிஸ்டும் கிடையாது, நீ அரசியல்வாதியும் கிடையாது இல்லையா? எது தேவை, எது மக்கள் பிரச்சனை, நீங்க அதை தானே கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த விஷயத்துல நீங்க பாயிண்ட் பண்ணதுனால சொல்றேன், ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது தேவையா இருக்கு. இப்போ அந்த பேட்டி, அமைச்சர் உதயநிதி பேட்டியில தான் இந்த விவகாரத்தை வந்து ஒரு முதலாக சொல்லி சர்ச்சையாகுது. அந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேட்டியில் பல்வேறு விஷயங்கள், அரசியல் தொடர்பான விஷயங்கள் இருக்குது. அப்போது அது குறித்தான கமெண்ட்ஸ் எதுவுமே அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணலை, அது தொடர்பான விமர்சனங்களை எதுவுமே பண்ணலை. கடந்த கால பாஜக தலைவர்களே இருந்தாலும் கூட அவங்களுடைய நாகரிகம் பல்வேறு விஷயங்களில் ரொம்ப நாகரிகமான முறையில் தான் அவங்களுடைய பேட்டிகள் அமைஞ்சிருக்கும். முன்பாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பல்வேறு இலகணேசன் அவர்கள், இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க.
ஆனால் இவருடைய பேச்சு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப அநாகரிகமான முறையில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு அடிமட தொண்டன் பேசுகிற மாதிரி ஒரு தலைவர் பேசுறது அப்படிங்கிறது சரியான புரியுது இல்லை. நீங்கள் அக்கா தமிழிசை இருக்காங்க பாருங்க, அவர்கள் மீது வந்த விமர்சனம் இருக்குல்ல, மிக மோசமான விமர்சனம். அதுவும் தனிப்பட்ட முறையில் அவங்க தாக்குனாங்க. பர்சனலாக வந்து அவங்கள வந்து கேலி கிண்டல் செய்தார்கள். அதையெல்லாம் ஒரு பெண்மணியாக உருவ கேள்வி ரொம்ப பண்ணாங்க. ஒரு பெண்மணியாக இருந்து அதை வந்து ரொம்ப அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு விதம் இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அழகா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நாகரிகமாக ஹேண்டில் பண்றாங்க. ஒரு தலைவருக்கான பண்பு அதுதான். நீங்க அந்த முதிர்ச்சி உங்களுக்கு இல்லை. அண்ணாமலைக்கு வந்து வயது கம்மின்றதுக்காக அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக பேசுறாரா, இல்லை வந்து அந்த கேள்விக்கு பதில் இல்லாதனால இப்படி ஒரு மடைமாற்றி பேசுறாரான்றதை தாண்டி பேசியது தவறு தானே. இன்னைக்கு நீங்கள் எதை பேசியிருக்கணும்? இங்கே மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணுறதுக்கு தான் வந்தீங்க. பரந்தூர் விமான நிலையம் சம்மந்தமாக வாய் கூட திறக்கல. அவர் வாய் திறக்கவே இல்லை. 8 வழி சாலையை மூடுவீங்களா? NLCயை மூடிடுவீங்களா? விவசாயம் மீது இனிமேட்டு வாங்கின விவசாய நிலத்தில் வந்து இனிமேட்டு நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா? இதை குறித்து நான் மோடிட்டு பேசுகிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா? ஒரே வார்த்தை. நீங்கள் இந்த பக்கம் போராடுறீங்க, 500 நாளைக்கு மேலே போராடுறீங்க, நான் பார்த்துட்டேன். ஏர்போர்ட் வரப்போகிறது மோடியோட அப்ரூவல் கிடச்சி தான் வரப்போகுது. நான் நேரடியாக மோடியிடம் சென்று என் விவசாய மக்கள் பாதிக்கிறாங்க ஐயா, இந்த இடத்துல வேண்டாம், மக்களுக்கு அங்கே விருப்பம் இல்லை, தமிழ்நாடு அரசில் உள்ளவங்களாம் முட்டாப்பேராக இருந்து தப்பாக வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க, அந்த இடத்த நம்ம அதை செய்ய வேண்டாம்னு சொல்லியில் பேசியிருக்கணும். அதை நீங்கள் பேச மாட்டீங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனை தானே. இதை ஒன்று செஞ்சால் போதும் ஐயா, நீ ஓட்டு வாங்குறதுக்கு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாயத்தின் நிலத்துக்காக நீங்கள் போராடினீங்கனாலே போதும். அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பதற்காக போராட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே நான் மத அரசியல் பண்ணலை, நான் நடுநிலைவாதின்னு சொல்கிறீங்களே, இப்போ மத அரசியல் பண்ணலை, மக்களுக்கான அரசியல் பண்ணுறேனாக்கா இந்த மக்கள் பிரச்சனை இது. பல கிராமங்கள் வந்து மேப்லேருந்து அழிய போகுது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் பேசியிருந்தீங்கனாலே உங்களை வந்து நடுநிலைவாதியாக பார்ப்பான். அதை தவற விடுறீங்க. தயவு செஞ்சு திமுகவை நீங்கள் அழிக்கணும், திமுகவை வந்து ஒழிக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும் விரும்பக்கூடிய எந்த ஆட்சியாளரும் சரி, அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையே பேசுங்க தயவு செஞ்சு. உங்கள் கட்சிக்குள்ள 1000 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கடந்துட்டு மக்கள் பிரச்சனை யார் பேசுறீங்களோ அவர் தான் தலைவராக வர முடியும், நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும். இல்லாட்டி மறுபடியும் ஓட்டு சேதனம், மறுபடியும் திமுக காரன் வருவான். மறுபடியும் திமுக காரன் வந்து மறுபடியும் இப்படியே கொண்டுகிட்டே இருப்பான். நீங்கள் இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பல்லுப்படாத வாய்ப்படாதன்னு உட்காந்து பேசிட்டே இருக்க வேண்டியதான். இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி கிலோ.